இது நம்ம பார்க்குறது பிரவீன் விஷால் உத்ராதில் வரக்கூடியது. இது உங்களுக்கு எக்ஸாமில் செகண்ட் பேப்பரில் 10 மார்க்ஸ்க்கு வரும். விஸ்த்ருத் உத்தர் தீஜி. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 எஸ்ஸேஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நடத்துகிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இது ரிலேட்டடாக நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ் மட்டும் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு நடத்தி அதை வீடியோஸாக போடுறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது इतिहास लेखन में प्रयुक्त होने वाले साधनों पर एक लेख लिखिए. अदा इतिहास लेखन इतिहासना हिस्ट्री இல்லையா? ஸோ ஒரு வரலாறு எழுதும் பொழுது பிரயுக்து ஹோனே வாலே அதில் பயன்படுத்தக்கூடிய சாதனம் எதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வரலாறு எழுதப்படுது, ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எழுதுகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. हमारा देश का प्राचीन ऐतिहासिक नाम भारत है. நம்மளோட நம்ம கண்ட்ரியினுடைய ஏன்ஷியன்ட் அந்த ஹிஸ்டாரிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இசே ஹிந்துஸ்தான் பி कहते हैं. இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹிந்துஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். धार्मिक और सांस्कृतिक कृतियों में भारत कंठ नाम भी प्रयुक्त होता है. தார்மிக்னது ரிலீஜன் சம்மந்தமானது இல்லையா? அவர் சாங்ஸ்கிருதிக் அப்படின்னா பண்பாடு, கல்ச்சுரல். ஸோ கிருதியோங் இந்த படைப்புகள் எல்லாமே பரத் கண்ட் நாம்பி, பரத் கண்ட்ன்ற பேர் தான் நான் பிரயுக்து ஹோத்தா ஹே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேமில் தான் நமக்கு இது ரெண்டுத்தை பற்றியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யுனானியோங் நே இசே இந்தியா கஹாஹை. அதை யுனானியர்கள் என்னன்னு சொல்கிறாங்க, இந்தியா அப்படின்ற பேரில் வந்து நம்மளை அழைச்சாங்க. அதாவது பரத் கண்ட்னு ஒரு பேர் இருக்குது, இன்னொன்று வந்து இந்தியான்றதும் நமக்கு சொல்கிறாங்க. 1947 में ஆஜாதி பிராப்த் ஹோனே கே பாத், அதாவது 1947 ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் கணதாந்திரிக் சர்க்கார்னே, அதாவது குடியாட்சி, கணதாந்திரிக்னா குடியாட்சி, டெமோக்ராட்டிக் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சர்க்கார்னா கவர்மெண்ட்டு. இஸ் தேஷ்கா நாம் இந்த தேசத்தினுடைய இந்த கண்ட்ரியோட நேமை வந்து பாரத் ஸ்வீகார் கியா, பாரத் அதாவது பாரதம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணாங்களாம். नेक्स्ट इतिहास लेखन में 4 प्रकार के साधन प्रयुक्त होते हैं. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்கில் 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 4 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா சாகித்ய ஒரு பரம்பரா, ஸோ இலக்கியம் மற்றும் அவங்களுடைய பரம்பரை ஜென்ரேஷன்ஸு. அண்ட் தென் இதிஹாசிக் கிரந்த், இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் புராதத்துவ, அந்த புராதன தத்துவங்கள், அதாவது ஏன்ஷியன்ட் அந்த ஃபிலாசபி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். விதேஷி லேக்கக யாத்ரி, அண்ட் தென் ஃபாரின் ரைட்டர்ஸோடது, அவங்க அண்ட் தென் ட்ராவலர்ஸ், டூரிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எழுதுனது எல்லாமே யூஸ் பண்ணி தான் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தாலிக்கா என்னென்னா அது எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க. இதிஹாஸ் லேக்கனுக்கு சாதன், இப்போ நம்ம ஹெட்டிங்ஸாக பார்த்தோம்லையே அதுதான் ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஹெட்டிங்ஸை தான் இங்கே ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சாகித்ய ஒரு பரம்பரா, இதிஹாசிக் கிரந்த், புராதத்துவ, விதேஷி லேக்கக யாத்ரி. நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிங்கனால உங்களுக்கு எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த சாகித்ய ஒரு பரம்பராவில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிராமன் கிரந்த், பௌத்திய சாகித்ய, ஜைன சாகித்ய. ஸோ பிராமன் அந்த புக்கு பிராமணர்களை பற்றி இருக்கும், அண்ட் தென் பௌத்த மதத்தை பற்றி இருக்கும், அண்ட் தென் ஜைன மதத்தை பற்றி இருக்கிற 3 விஷயங்கள் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இல்லை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாகித்ய ஒரு பரம்பரா பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். इससे संबंधित साहित्य का 3 उपयोगों में बांटा गया है. அதாவது இது நம்ம ஏற்கனவே சப்டிவிஷன்ஸாக பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 3 டைப்ஸ் அந்த ஃப்ளோ சார்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது எஸ்எஸ்எஸ். இது ரிலேட்டடான சாகித்யக்கா, அந்த இலக்கியத்தினுடைய 3 உபயோக் மேம், அந்த இந்த 3 இதையும் யூஸ் பண்ணி பாங்டா கயாகை நமக்கு ஒரு தொகுப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பிராமன் கிரந்த். ஸோ அதில் என்னென்னா பாரதிய பரம்பராக்கே அனுசார், அதாவது இந்த இந்தியனுடைய ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்களா, தலைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி சம்பூர்ண பாரதிய ஜீவன் கே விவிध अंकों का परिचय वेदों से हमें मिलता है. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த இந்தியன்ஸோட பரம்பராக்கே அனுசார், அவங்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சம்பூர்ண பாரதிய ஜீவன் கே, இந்த முழுமை பெற்ற அந்த மக்களுடைய வாழ்க்கையான விவித் அங்கோங், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எத்தனை விதமாக அவங்களோட வாழ்க்கை முறை, அதாவது பாரதிய ஜீவனது இந்திய மக்களுடைய வாழ்க்கை முறையை பலவிதமான விவித் அங்கோங்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்கிறதுக்கான பரீட்சை, அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேதங்கள் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஹமை மில்தாகை. திருப்பி சொல்கிறது லைனு,
இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பாரதிய பரம்பராக்கே அனுசார் அந்த ஜெனரேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, பரம்பரையாக வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள பேஸ் பண்ணி தான் மக்களுடைய வாழ்க்கையை, மக்களுடைய லைஃப்பை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரித்ததை வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வேதங்கள் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கான். உசி பிரகார் அதே மாதிரி தான் பிராமண கிரந்தோமே, இந்த பிராமண புத்தகத்தில் உஸ் சமைக்கு அந்த காலத்தினுடைய ராஜநைதிக் और சாமாஜிக் ஜீவன் கி, ஸோ அந்த காலத்தினுடைய அந்த பொலிட்டிக்கல் அண்ட் தென் சொசைட்டி, ஸோ அந்த சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோஷியல் லைஃப்னுக்கு பூரி ஜான்காரி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் அண்ட் தென் சோஷியல் லைஃப்னுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதுதான் பூரி ஜான்காரி ஹமே மில்தி ஹை நமக்கு கிடச்சிருக்கான். இது மூலமான அந்த பிராமன் கிரந்த் அந்த புத்தகத்து மூலமாக ஆரண்யकों में हमें दार्शनिक विचार मिलते हैं. இந்த ஆரண்யர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மூலமாக ஹமீம் நமக்கு தார்ஷனிக் அப்படின்னா ஃபிலாசபி தத்துவங்கள் வந்து விசார் மில்தே ஹே, அவங்க தத்துவம் நிறைந்த கருத்துக்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. உபனிஷதம் உபநிடதங்கள், அதுவும் வந்து நமக்கு அறிவுரைகள் தத்துவங்கள் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான். அதில் வந்து நமக்கு தார்ஷனிக் சமஸ்யாவோங்கா, தார்ஷனிக்னது அந்த தத்துவங்கள் நிறைந்த அந்த பிரச்சனைகளை பற்றியான விஸ்திருத்த விவேச்சன், ஒரு பறந்து விரிந்த ஒரு கலந்துரையாடல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் வந்து அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுறதுக்கான விஸ்திருத் விவேச்சன், மிக சிறந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து அதில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பௌத்த சாகித்ய, ஸோ பௌத்தனாலே புத்தம் அப்படின்னு சொல்ல, புத்தர்கள் புத்த மதத்தை சார்ந்தது இல்லையா. பாரதிய இதிஹாஸ்கே அத்தியன் கேலியே, ஸோ இது எப்படின்னா அந்த பாரதிய இதிஹாஸ்னானது அந்த இந்திய இலக்கியத்தினுடைய அத்தியன் கேலியே, அந்த லேர்ன் பண்ணும்போது தான், அத்தியன்னா லேர்னிங், அதை லேர்ன் பண்ணாதான் பௌத்த சாகித்ய சேபி சாம்கிரி ஹமே மில்தி ஹே, அந்த புத்த இலக்கியத்தை பற்றியான சாம்கிரிகினானது அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், திங்ஸ் இல்லைனா மெட்டீரியல்ஸ், எப்படி வேணாலும் அதை சொல்லலாம், அது சம்பந்தமான பொருட்கள், சாம்கிரிகினா மெட்டீரியல்ஸ் இல்லைனா பொருட்கள் நமக்கு வந்து கிடைச்சிதான். ஜாதக் கதாயின் கால்பனிக் ஹே, அதில் ஜாதக் கதைன்னு ஜாதக சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கால்பனிக், அது ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்மே மகாத்மா புத்த கி பூர்வ ஜன்ம கி கதாயங் ஹே, இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த மகாத்மா புத்தனுடைய பூர்வ ஜென்ம, அவருடைய முன் ஜென்மம் பற்றி அதுக்கான கதைகள் வந்து இதில் இருக்குது. इन कथाओं में उस समय के समाज के सजीव चित्रण देखने को मिलता है. இந்த கதையில் அந்த காலத்தினுடைய சமாஜ்கே சஜீவ் சித்ரன், அந்த காலத்தினுடைய சமுதாய வாழ்க்கை, சோஷியல் லைஃப் பற்றியான சஜீவ் சித்ரனா ஒரு லைவாக நமக்கு வந்து அது எப்படி இருந்திருக்குன்றது ஒரு லைவ்லியாக நமக்கு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் கிடச்சிது. அதுதான் தேக்னிக்கும் மில்தாஹே, அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இந்த சாகித்யம், அந்த பௌத்த சாகித்யம் மூலமாக நமக்கு கிடைச்சிது. திரிபீடக் மே புத்த பகவான் கே வச்சனோ வ சித்தாந்தம் கா சங்கிரஹை, அதாவது திரிபீடக்ன்ற இந்த இதில் புத்தகத்தில் 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. திரிபீடக்குன்னு ஒரு மிகப்பெரிய இது புத்தகம் மாதிரி. அதில் புத்த பகவான் கே, இந்த கடவுள் புத்தர் இருக்கா இல்லையா, அவருடைய கருத்துக்கள் வச்சனோங்கன்னா அவருடைய வார்த்தைகள், சித்தாந்தங்க அவருடைய பிரின்சிபல்ஸ் கொள்கைகள், இதுக்கான கலெக்ஷன்ஸ் இருக்காக்கா. சங்கிரஹ் அப்படின்னா கலெக்ஷன்ஸ், அவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த திரிபீடக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரிபீடக்ன்றதே 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. என்னென்னது, சுத்தா பீடக் ஒன்று, அபித்யம் பீடக், வினய பீடக். ஸோ இது மாதிரி 3 விதமாக பிரிச்சிருக்காங்க இதில். ஸோ இது வரைக்கும் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக் இந்த 3த்தையும் நம்ம ரீட் பண்ணாலே ஸோ பௌத்த மதத்தை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. जैन साहित्य, भारतीय इतिहास व संस्कृति की जानकारी प्राप्त करने के लिए जैन साहित्यों का अध्ययन बहुत उपयोगी है. அதாவது நம்ம இந்தியனுடைய இலக்கியத்தை ஹிஸ்ட்ரி மற்றும் அதனுடைய சம்ஸ்கிருதி, அதோட கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜான்காரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா ஜைன சாகித்யோங்கா அத்தியன், ஜைன சாகித்யத்தை வந்து நம்ம படிக்கிறது, அத்தியன்னு அதை லேர்ன் பண்ணுறது பகுத் உபயோகி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதாவது இந்தியனுடைய ஹிஸ்ட்ரி மற்றும் அதோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஜைன சாகித்யத்தை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜைன சாகித்யக்கு பிரமுக ரச்சனாயங் ஹை, ஸோ அதில் மெயின் படைப்புகள் என்னென்ன, ஒன்று என்னன்னா பஸ்ரி சிஷ்ட பர்வர், அது ஒன்று. பத்ரபாஹு சரித்திர அதை படிக்கணும். பிருஹத் கல்பசூத்ர, ஆச்சாரங்க சூத்ர, ஞானா தர்ம கதா, லோக் வியோக் ஆதி. ஸோ இது 6மே வந்து அவருடைய முக்கியமான படைப்புகள். ஸோ இது 6த்தையும் நமக்கு படிக்கும் பொழுது நம்ம இந்தியனுடைய
என்ன நம்ம இந்தியாவோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அதோடைய கல்ச்சர் எல்லாமே நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோ சார்ட் என்ன பார்த்தோம், இதிஹாசிக் கிரந்த். இதிஹாசிக்னானது வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் புக்கு. பாரதிய லேக்கன் போலி கே அனுசார், அதாவது பாரதிய லேக்கன் அந்த இந்தியன் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அக்கார்டிங் டு இந்தியன் ரைட்டர்ஸ், அனுசார்னா அக்கார்டிங் டு இந்தியன் ரைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதிஹாஸ் புராணக்கே வர்க்கமேன் கயி கிரந்த் ஆ சக்தி ஹே, அதாவது இந்த இதிகாச புராணத்திற்கு வர்க்கமேம் அது சம்பந்தமான பகுதியில் நிறைய புத்தகங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு மக்கர். ஆனால் ஆதுனிக் ஷைலி இதிஹாசிக் கிரந்த் சன்ஸ்கிருத் மீன் பகுத் கம் ஹி ஹை. ஆனால் இந்த ஆதுனிக் ஷைலின்னு இப்போ ரீசன் மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே, எழுதும்போது டிஃப்ரெண்ட் ரீசன்ட் ஸ்டைல்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த இதிஹாசிக் கிரந்த் சன்ஸ்கிருத் மீம் அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கில் இருக்கிற அந்த சன்ஸ்கிரிட்ன்றதில் ரொம்ப கம்மியாக தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்களா. பஹூத் கம் ஹி ஹை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த மெத்தட், அதாவது அந்த மாடர்ன் ஸ்டைல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்மே கல்ஹனா கே ரச்சித், இதில் இந்த கல்ஹனான்ற அவரால் படைக்கப்பட்ட ஒரு ரைட்டரு, ஸோ அவரால் எழுதப்பட்ட ராஜ தரங்கினி, பானபட்ட ரச்சித், ஹர்ஷ சரித்திர, இதெல்லாமே பேர் உங்களுக்கு. அதாவது இந்நேம் கல்ஹனக்கின, கல்ஹனன்றது ஒரு ரைட்டர், அவரால் படைக்கப்பட்ட ரச்சித் ராஜ தரங்கினி ஒன்று. நெக்ஸ்ட் பானபட்டருடைய ரச்சித் ஹர்ஷ சரித்திர, பானபட்டர்னு பேர், அவரால் படைக்கப்பட்ட ஹர்ஷ சரித்திர. பத்மகுப்துகா நவ சாஹசாங்க் சரித்திர ஆதி பிரமுக ரச்சனாங் ஹே. ஸோ இதுவும் பத்மகுப்துன்றது அவரோட பேர். ஸோ இவருடைய அந்த நவ சாஹசாங்க் சரித்திர இது எல்லாமே பிரமுக ரச்சனை, ஒரு மெயின் அவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பாஷாக்கே கலிங்கத்து பரணி, அதாவது தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய, நம்ம இதெல்லாம் தமிழில் படிச்சிருப்போம், அந்த இலக்கணம் இந்த தமிழ் புக்கில் படிச்சிருப்போம், இதெல்லாமே கலிங்கத்து பரணி, குலோத்துங்க பிள்ளை தமிழ், நந்தி கலம்பகம் ஆதி இதிஹாசிக் உபாதேயத்தாக்கே லியே பிரசித்த ஹை. இது எல்லாமே வந்து ஸோ அந்த வரலாற்று உபாதேயத்தான அந்த கருத்துக்களை சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புராதத்வ. ஸோ புராதத்வ அப்படின்னா அந்த காலத்துடைய கொள்கைகள் என்ன பிரின்சிபல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்க அதெல்லாமே இதில் வரும் உங்களுக்கு. புராதத்வக்கு கோஜ் சே பிராப்த், அதாவது இந்த புராதத்தை அதை தேடுதல் மூலம், கோஜ்னா சர்ச் பண்ணது மூலமாக நமக்கு கிடைச்ச சாம்கிரி இதிஹாஸ் லேக்கன் மேம் சஹாயக் ஹே. ஸோ இந்த ஏன்ஷியன்ட் கொள்கைகள் பிரின்சிபல்ஸ் அதை தேடும்போது நமக்கு கிடைச்ச சாம்கிரிகின திங்ஸு எல்லாமே வந்து இதிஹாஸ் லேக்கன் மேம் அந்த வரலாற்று ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சஹாயக் ஹை. உத்கன்னசே நிக்கலி சீஜே and then உத்கீர்ண லேக் முத்ராயிங் சிக்கே ஸ்மாரக் பவன் மூர்த்தியாங் ஆதி இஸ்மேம் ஆதிஹை. இது எல்லாமே அதுலேருந்து கிடைத்த பொருட்களாக சொல்கிறாங்க. உத்கன்னசே நிக்கலி சீஜே திங்ஸு, அண்ட் தென் உத்கீர்ண லேக் அவரால் எழுதப்பட்ட முத்ராயிங், அந்த முத்ராயிங்னா எந்தெந்த சிம்பிள்ஸ் எதாவது குறிக்குது அப்படின்றது, சிக்கென காயின்ஸ், ஸ்மாரக் பவன் அந்த நினைவாலயங்கள் சொல்லலையா, மெமரியல் ஹால் அதுதான். ஸோ மூர்த்தியாங் அந்த ஸ்டாச்சூஸ், இது எல்லாமே நமக்கு இதுலேருந்து கிடைச்ச விஷயங்கள். நெக்ஸ்ட்டு விதேஷி லேக்கக் அவர் யாத்ரி. ஸோ ஃபாரினர்ஸ் மூலமாக, ஃபாரின் ரைட்டர்ஸ் மூலமாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் இதில் கிடச்சிது. யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் அப்படின்னு, ஃபாரின் டூரிஸ்ட் ட்ராவலர்ஸ் அண்ட் தென் ரைட்டர்ஸ். யுனானி, சீனி, அரபி ஆதி லேக்ககும் அவர் யாத்ரியோங் சே பிராப்த். ஸோ இவங்க மூலமாலாம் கிடைத்த பிராப்த் விவரன் இன்ஃபர்மேஷன் இதிஹாஸ் லேக்கன் में प्रयुक्त होते हैं. அந்த ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணாங்க. ஹேரோடோட்டஸ்கா ஹிஸ்டோரிக்கான்றது ஹிஸ்ட்ரின்றது தான். அந்த ஹிஸ்டோரிக்கான்றதை இப்போ சேஞ்ச் ஆகி ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது யார் பேர்லேருந்து வந்ததுன்னா ஹேரோடோட்டஸ்கா ஹிஸ்டோரிக்கா பிரசித்த கிரந்த். இந்த புக்கு ஹிஸ்டாரிக்கான்ற புக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அவருடைய ஃபாஹியன் ஹுவான் சாங் சுங்யூன் இட்சிங் ஆதி பிரசித்த சீனி யாத்திரத்தை, அதாவது சைனீஸ் சொல்கிறோம்ல, சைனீஸ் ட்ராவலர்ஸ், இவங்க எல்லாமே சைனீஸ் ட்ராவலர்ஸ். அரபுலேருந்து சுலைமான், ஹசல் நிஜாமி, அலபேசனி ஆதி யாத்ரி ஆகிய இந்த ட்ராவலர்ஸ் எல்லாமே வந்தாங்க அரபுலேருந்து. இன்கே லிக்கே கிரந்தோங் சே, இவங்களால் எழுதப்பட்ட அந்த புக்ஸ்லேருந்து உஸ் சமைக்கே அந்த காலத்துக்குரிய ரீதி ரிவாஜ், அது ரீதி ரிவாஜ்னா கஸ்டம்ஸ் அந்த ரிலீஜன்ஸ், அந்த அவங்களோட பழக்க வழக்கம் சொல்லலையே, அது ஆச்சார் விச்சார், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய
அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க, ஆதிக்கி ஜான்காரி இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மில்தி ஹை நமக்கு கிடைச்சிது. இன் சாதனம் செய்து இது எல்லா த்ரூ இந்த சாதனம்னா மீடியம், இந்த மீடியம்ஸ் மூலமாக ப்ராப்ட் சாம்கிரியம் கோ இது மூலமாக கிடைச்ச நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாவதானி சே உபயோக கருணா சாஹே. சாவதானின்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நம்ம பயன்படுத்தணும். இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.